ஸ்ரீ ஸ்ரீ ஓம் மம் மகேஸ்வரியை ஸ்வஹா. ஓம் க்ரீம் ஹும் மம் மகேஸ்வரியை ஸ்வஹா. ஓம் க்ரீம் ஹும் மம் மகேஸ்வரியை ஸ்வஹா. ஓம் க்ரீம் ஹும் மம் மகேஸ்வரியை ஸ்வஹா. ஓம் க்ரீம் மம் மகேஸ்வரியை ஸ்வஹா. ஓம் க்ரீம் ஹும் மம் மகேஸ்வரியை ஸ்வஹா. ஓம் க்ரீம் ஹும் மம் மகேஸ்வரியை ஸ்வஹா. ஓம் க்ரீம் நான் யாரா இருக்கட்டும் என்னோட போர்ல ஜெயிக்கிறியா பார்ப்போம். நம்ம 2 பேரும் போருக்கு போகலாம். மகிஷாசுரன் கர்வம் நமக்கு மண்டகனம் எப்பவுமே ஜாஸ்தி. அதனால கர்வம் அது அகங்காரம் கர்வம் எல்லாம் ஜாஸ்தி ஆகும்போது நம்ம எதிர தெய்வம் வந்தா கூட நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுடைய கர்வம் அப்பேற்பட்டது. அதே போல இந்த மகிஷாசுரன் வந்து துர்கை, அதாவது எதிர சாட்சா தேவி நிற்கிறா, இருந்தாலும் விடமாட்ட, உன்னோட நான் சண்டை போடுறேன் அப்படின்றான். சரி, அப்படி பார்த்தாக்கா அவன் எந்த விதத்துல சண்டை போடுறான்னு அவளுடைய பாதத்திலேயே இருக்கணும்ட்டு சண்டை போடுறான். அப்படி கூட எடுத்துக்கலாம் நம்ம. ஆனா இந்த இடத்துல வந்து அகங்காரமும் கர்வமும் இருக்கிறதுனால கண்ணை மறைச்சுடுது. நீ என்ன ஒரு பொம்பளை தானே, உன்னை விட என்னால சமானம் பண்ண முடியாதா, நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு கூப்பிட்டு சண்டைக்கு போறான். சண்டைக்கு போகும்போது அவனுடைய தேவியோட வாகனமாகிய அந்த சிங்கத்தை தாக்க போறான். அப்போ தேவி வந்து நில், அதுகிட்ட போகாதன்றான். அவன் சிங்கத்தை தாக்க போகும்போது தேவி அவனை தனது சூலத்தால சம்ஹாரம் பண்றான். இந்த இடத்துல என்ன நமக்கு தாற்பயம்னா, பக்தர்களை அவ்வளவு நல்லா காப்பாற்றுவாளா தேவி துர்கா. அதாவது நம்ம எல்லாம் தன் கீழ் அடைக்கலமா வச்சுப்போம். நம்ம மேல ஒரு சின்ன ஒரு துரோகம், சின்னதா ஒரு கல்வி யாருன்னா விட்டு இருந்தா கூட சும்மா இருக்க மாட்டாளாம், சமானம் மட்டும் போகலாம். அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த நிலை. நம்ம உயர்ந்த தாய்கிட்ட நம்ம இருக்கோம்னா நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் வந்து அதாவது இப்போ ஹோமம் பண்ணவங்க எல்லாருக்கும் ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் பண்ணுவோம், எல்லாருக்குமே ஒரு பெரிய பாக்கியம் இது. இது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்ன்றது சொல்ல முடியாது. அப்படி இருந்துச்சு நமக்கு ஒரு சின்ன துக்கம், ஒரு கஷ்டம் எது வந்தாலும் அம்மா தாயே அப்படின்னா அவன் ஓடி வந்து நம்மளை காப்பாற்றுவோம். எப்போ அந்த சிம்மத்தை அவன் தாக்க வரானோ உடனே அவன் சமாதானம் பண்றான். அது வரலாம் பொறுமையா இருக்கா. அதனால பக்தர்களை சீண்டினா தெய்வம் சும்மா இருக்காது. அதுக்கு அவளுடைய வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்றது தான் இது. மகிஷாசுர மதம் அழிஞ்சிட்டு அடுத்தது வந்து நம்ம சும்பன் அதெல்லாம் பார்க்கலாம். அவளுடைய பரிவார தேவதைகள் எல்லாம் பார்க்கிறோம். பரிவார தேவதை இங்க வரும்போது பிரத்யேகரா வராகி இந்த மாதிரி நிறைய பேர் வரா. அந்த மாதிரி இவாள்லாம் பரிவார தேவதை தான், சோல்ஜர்ஸ். நம்ம இதுல சொல்ல போனா நம்ம பாஷையில இவாள்லாம் சோல்ஜர்ஸ். இவாளோட பெரியவா இருக்கான்னா அவ தேவி. அதனால அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பிரத்யேகரை பண்றோம் இல்ல வராகி பண்றோம்னா அதெல்லாம் சோல்ஜர்ஸ் தான், அந்த லெவல் தான் அவளுக்கு. அதோட பெரிய லெவல் ஆகிய அந்த தேவியை பிடிச்சிக்கலாம். அதாவது நாம வந்து அவளை காலை பிடிச்சிருந்தா போதும், அவன் நம்மளை காப்பாற்றுவோம் அப்படின்றது தான் இங்க. அதனால இவங்க எல்லாம் சோல்ஜர்ஸ். அதனால சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் கூடிய அண்ணன் இடம் கொடுப்போம் இல்லையா, நீ இங்க உட்காரு, நீ இங்க போய் வார் பண்ணு, நீ இங்க போய் சண்டை போடு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் கொடுப்போம். அந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல உக்காத்தி வைக்கிறோம். போய் சண்டை போடுவோம், நாமும் தூரம் நிற்கிறேன்.
அப்படின்னு தான் பின்னு இவங்களை சோல்ஜர்ஸ்லாம் அனுப்புற அந்த காலத்துல இருந்து நம்ம பார்த்துருக்கோம். எத்தனையோ புராணங்கள் பார்த்துருக்கோம். நம்மளோட ஹிஸ்டரியிலயும் வருது. எப்படி முன்ன இவங்க எல்லாம் போவாங்க, பின்னாடி தான் ராஜா வருவாங்க. அந்த மாதிரி தான் இது. ஸ்ரீ